வெல்கம் டு அவர் சேனல். தினந்தோறும் நாம் டிஎன்டிஇடி சம்பந்தமாக தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகள் கொடுத்துட்ருக்கோம். இதில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அதற்கான ஸ்பெஷல் எக்ஸாமுடைய பாஸ் மார்க் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், இந்த மாற்றம் ஏன் செய்யப்பட்டுள்ளது, இதில் பார்த்திங்கன்னா முன்பு வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது, இதே போல் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதை பயன்பெற முடியும், இதே போல் மற்ற ஆசிரியர்கள் அல்லாமல் ஆசிரியர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் இதற்கு தகுதியுடைய கல்வி தகுதியுடைய அனைவரும் இந்த தேர்வை எழுத முடியுமா, குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாத ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க இந்த தேர்வை எழுதலாமா, அவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா, குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி அதற்கான சர்டிஃபிகேட்லாம் வழங்கப்பட்டது. அதில் ஃபெயிலானவர்களுக்கு இந்த மதிப்பெண் குறைப்பின் அடிப்படையில் அவர்களும் தேர்ச்சி மதிப்பெண்களை வழங்கப்படுமா, அதாவது அல்லது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்வுக்கு மட்டும் இந்த மதிப்பெண்கள் குறைப்பு பொருந்துமா என்பது பற்றி பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா அந்த அரசு ஊழியர்களுக்கு, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு தேர்வுகள் நடைபெற்றது. அந்த தேர்வுகள் பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற கேட்டகரிகள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. ஃபெயில் ஆனவர்களுக்கு நான் குவாலிஃபைடு தான், சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா அதிரடியாக இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு உத்தரவும் அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் மூலமாக அந்த அறிவிப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 60 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் அனைவருக்கும் இது கிடைக்குமா, 2025ஆம் ஆண்டு அந்த தேர்ச்சி எழுதிய அனைவருக்கும் இந்த மதிப்பெண்கள் பொருந்துமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளும் சந்தேகங்களும் அதிகரித்துள்ளது. அதே போல் அதிகப்படியான கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. என்ன வகையான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு 2026 தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் குறைப்பு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பார்ப்போம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் தேர்ச்சி பெறாமல், அதாவது அந்த 60 மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த மதிப்பெண் குறைப்பு 60 மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டது என்ன கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் பிடபிள்யூடி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது டெட் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மதிப்பெண்கள் 60ஆக குறைக்கப்பட்டிருக்கு. இந்த 60 மதிப்பெண்கள்ன்றது 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கும் பொருந்தும். 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி அதற்கான மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டு தேர்ச்சி வீதங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் நான் குவாலிஃபைடாக சொல்லியாச்சு. இருப்பினும் பார்த்திங்கன்னா தற்போது அந்த மதிப்பெண்கள் குறைப்பின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 60 மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அந்த 60 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி அந்த 60 மதிப்பெண்களுக்கு தேர்ச்சி பெறாமல் இருப்பாங்க பார்த்திங்களா, அவர்களும் தற்போது தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவர். அதற்கான சர்டிஃபிகேட் என்னென்ன வழிமுறைகள், எப்பொழுது ரிசல்ட் மாற்றங்கள் செய்யப்படும் அப்படின்றது பின்கூட்டி அதனுடைய விவரங்கள் தெரிவிப்பாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெறுவதற்கு டிஆர்பியோடைய வெப்சைட், அந்த டிஆர்பியோடைய trb.tn.gov.in என்ற இணையதளத்தை நீங்கள் பார்வையிட்டீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வகையில், அதாவது இந்த மதிப்பெண்கள் பற்றிய சந்தேகங்கள் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே போல் இந்த தேர்ச்சி விகிதத்துக்கான புதிய சர்டிஃபிகேட் எதுவும் வழங்கப்படுமா, அதே போல் இந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதிய அந்த ரிசல்ட் எதுவும் மாற்றங்கள் இருக்குமா, அதற்கான அறிவிப்புகள் மீண்டும் வெளியிடப்படுமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல், இந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக, திடீர் மாற்றத்தின் மூலமாக பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது 60 மார்க்காக குறைக்கப்பட்டிருக்கு. இந்த 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் மார்க்ன்றது பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் 60ஆக குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதாவது 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதம் தேர்வு நடைபெறுவதாக 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற டீச்சர்ஸ்க்கு பண்ணால் இந்த எக்ஸாம் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டீச்சருக்கான ஸ்பெஷல் எக்ஸாமாக இருக்கும். அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கும் வகையில்
2026ஆம் ஆண்டு அந்த சிறப்பு தேர்வு நடைபெற இருப்பதாகவும், அந்த சிறப்பு தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் தேர்ச்சி பெற வகையில் வந்து அரசு தரப்பில் வந்து அதற்கான ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தரப்பில் வந்து ஆசிரியர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் வந்து தங்களுக்கான கோரிக்கையை வந்து ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பிலும் ஆசிரியர்கள் தரப்பிலும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது அவர்களுக்கும் 60 மதிப்பெண்களாக பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மதிப்பெண்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் வந்து 2025ஆம் ஆண்டு டெட் எழுதியவர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு டெட் எழுதக்கூடிய சிறப்பு ஆசிரியர் தேர்வு எழுதக்கூடிய மாற்றுத்திறனாளி நபர்களுக்கும் இது வந்து பொருந்தும். அவர்களுக்கு தான் இந்த 60 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான ஆசிரியர்கள் கோரிக்கை மட்டுமின்றி வந்து ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதாக தெரிவிப்பது. அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக வந்து 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தீர்ப்புகள் வரும் பட்சத்தில் வந்து அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியவர் வந்து 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் என்று அதிகப்படியான கோரிக்கைகளும், அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அனைவருக்கும் இந்த தேர்வு வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வந்து கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்றும் சொல்கிறாங்க. அதேபோல் இந்த 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க்ன்றது அனைவருக்கும் எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண்களாக அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தங்களுக்கு கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பெஷல் எக்ஸாம், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்து ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு நிறைய வகையான அவர்கள் ஆசிரியர்கள் தான் அப்படின்றதுக்காக பணி நியமன ஆணை, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதேபோல் வந்துன்னா அவர்களுக்கான விண்ணப்ப கடிதம், ஆசிரியர்களுக்கான விண்ணப்ப கடிதம், இதேபோல் வந்து நிறைய ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும், அடுக்கடுக்காக வந்து பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்களுடைய கல்வி தகுதி மதிப்பெண்கள் 10th 12th பிஎட் அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் தான் பதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஓசி சர்டிஃபிகேட், பணி நியமன ஆணை எல்லாமே வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதேபோல் வந்துன்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் பணிபுரிவதற்கான லெட்டர் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அரசு ஆசிரியர்கள் என்ன பதவியில் இருந்தாங்க போது ஜாயின் பண்ணவே தற்போது இருக்கக்கூடிய அந்த பதிவேற்றினுடைய நகலையும் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் 60ஆக குறைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்களும் தங்களுக்கான மதிப்பெண்களை 60ஆக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் 2025ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு 60ஆக குறைக்கும் பட்சத்தில் வந்து அதிகப்படியான தேர்ச்சி விகிதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கோரிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, அதாவது 60ஆக மாற்ற வேண்டும் அப்படின்றது 60ஆக மாற்றிருக்கா பார்த்தீங்களா? இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 60ஆக மாற்றிருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுக்கும், அதாவது தேர்வு 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு எழுதக்கூடியவர்களுக்கும் 60 மதிப்பெண்கள் பாஸ் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.